Hello viewers, welcome back to my channel Home2Hotel Recipes. இந்த வீடியோல நம்ம இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம 1 கப் அரிசி மாவு, அதாவது 1/4 கிலோ அளவு அரிசி மாவுங்க. இதை வந்து அடுப்புல ஒரு கடாயில போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு நம்ம வறுத்து எடுக்கணும். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். நீங்க வந்து அரிசி மாவுக்கு பதிலாக இடியப்ப மாவு இல்லை கொழுக்கட்டை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நான் ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ திரும்ப அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வந்து வெல்லம் வந்து 3/4 கப்பு, அதாவது அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவு வெல்லத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1/2 கப் அளவு தண்ணி. கப்பு வந்து ஒரே கப் மெஷர்மெண்ட்டுக்கு எடுக்கணுங்க. அரிசி மாவு, வெல்லம், தண்ணி இது மூணுமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கணும். வெல்லம் நல்லா கரையணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட துருவிய தேங்காய் 1/4 கப் அளவு. இப்போ தேங்காய் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த அரிசி மாவை போடும்போது அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி ஃபுல்லாக வற்றணும். இந்த வெல்லம் தண்ணி ஃபுல்லாக வற்றணும். அது வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வற்றிருச்சு. இது கூட 3 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தட்டில் நெய் நல்லா தடவி விட்டுருங்க. இது மாதிரி இதில் நம்ம ரெடி பண்ண மாவை எடுத்து வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் ஆறணும். ஃபுல்லாக ஆறிடக்கூடாது. கொஞ்சம் நம்ம கை சூடு தாங்குற அளவுக்கு ஆற விட்டுருங்க. இப்போ அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கையில் இந்த மாதிரி நெய் தடவிட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். மாவை இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு உருண்டையாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, உருண்டையாக வேணும்னா உருண்டையாக உருட்டிக்குங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் மாவு எடுக்கும் போதும் கையில் நெய் தடவிட்டு எடுத்துட்டு உருட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த 1/4 கிலோ அளவு அரிசி மாவுக்கு 20 உருண்டை, 18லேருந்து 20 கொழுக்கட்டை வரைக்கும் நமக்கு வரும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மேலே ஒரு தட்டு வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவோம். ஆவியில் வச்சு வேக வச்சிடலாம். நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்டீம் வர்ற அளவுக்கு மட்டும் நீங்கள் கொழுக்கட்டை வைங்க. ரொம்ப நிறையா வச்சிங்கன்னா வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 7 நிமிஷம் கழித்து நான் எடுத்திருக்கேன். கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், ரொம்ப சுலபமாக பிடி கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. Home2Hotel Recipes சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.